டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல சர்ச்சைக்கு மத்தியில் இலங்கைக்கு வர இருக்கின்ற ஸ்டார்லிங் இணைய சேவை என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைவரும் உலக பணக்காரர்கள் ஒருவருமான எலான் மஸ்கினுடைய திட்டம் தான் இந்த ஸ்டார்லிங் இணைய சேவையானது. இப்பேற்பட்ட இந்த ஸ்டார்லிங் இணைய சேவைகளுக்கு இலங்கையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையில் செயற்கைக்கோள்கள் அடிப்படையிலான இணைய சேவையை வழங்குவதற்கு இலங்கையினுடைய தொலைத்தொடர்பு ஆணையகம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதனை தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சரான கனக ஹேரத் அவர்களும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் எலான் மஸ்க் அவர்கள் நடத்தி வருகின்ற நிறுவனங்களில் ஒன்றுதான் இந்த ஸ்டார்லிங் நிறுவனம். இந்த ஸ்டார்லிங்கினுடைய செயற்பாடானது செயற்கைக்கோள்களின் அடிப்படையிலான இணைய சேவைகளை தொலைதூர இடங்கள் மற்றும் இணைய வசதிகள் இல்லாத இடங்களுக்கு கொடுப்பதே இதனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அமேசான் காடுகளில் வாழ்ந்து வருகின்ற பழங்குடியின மக்களுக்கும் இந்த சேவை அண்மையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இலங்கையிலும் இந்த சேவை வர இருக்கின்றது. அதற்கான பூரண அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இந்த அனுமதி வழங்குவதற்காக முறையான பொது கலந்தாய்வுக்கு உட்பட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்த பொது கலந்தாய்வு தொடர்பான விவரங்களையும் ஊடக பிரிவு வெளியிடும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு ஸ்டார்லிங் இணைய சேவை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்சமயம் இலங்கையிலும் இவ்வாறான ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பாக ட்விட்டர் சார்ந்தும் ஒரு சர்ச்சை வெளியாகி இருக்கின்றது. அதாவது 2022ஆம் ஆண்டு எலான் மஸ்க் அவர்கள் இந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்தை வாங்குகின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த ட்விட்டர் எக்ஸ் தளமானது அவருடைய பொறுப்பின் கீழ் வருகின்றது. இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இந்த எக்ஸ் தளத்தின் மூலமாக அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியவில்லை, அல்லது இது பல பேருடைய கவன ஈர்ப்பை பெறவில்லை என்ற ஒரு காரணங்களின் அடிப்படையில் தற்போது புதிய திட்டம் ஒன்றை எலான் மஸ்க் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த ஒரு விடயமானது சர்ச்சைக்குரிய விடயமாக தற்போது மாறப்பட்டிருக்கின்றது. ட்விட்டர் பக்கத்தில் ரீல்ஸ் வீடியோக்கள் தவிர ஏனைய வீடியோக்கள், அதாவது ஆபாச படங்கள் சென்சார் இல்லாமல் போடுவதற்கு முழு அனுமதியும் வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த எக்ஸ் தளத்தில் ஆபாச படங்கள் சென்சார் இல்லாமல் இனிமேல் வெளியிட முடியும் என்ற ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறு கூறிய அவர் மேலும் கூறியிருக்கின்றார், இந்த ஒரு விடயத்தை கலையாகத்தான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே அமேசான் காடுகளில் இந்த ஸ்டார்லிங் இணைய சேவையை வழங்கியதன் காரணமாக அந்த பழங்குடி மக்களில் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தற்போது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இவருடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் இனிமேல் ஆபாச படங்கள் சென்சார் இல்லாமல் வெளியிடப்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். இது எதிர்காலத்தில் எவ்வளவு பாரதூரமான செயற்பாடாக இருக்கும் என்பது கணிக்க முடியாமல் இருக்கின்றது. மேலும் இவருடைய இந்த முடிவு தொடர்பாக பலரும் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். பல மக்களும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தற்போது ஸ்டார்லிங் இணைய சேவையானது இலங்கையில் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது எவ்வளவு தூரம் நன்மை பயக்கும் என்றும் கூற முடியாமல் இருக்கின்றது என பலரும் தமது பதிவுகளை பதிவிட்டு வருகின்றார்கள். மேலும் எலான் மஸ்க் அவர்கள் தற்போது உலக பணக்காரர் பட்டியலில் பின்தங்கி இருக்கின்றதையும் எங்களால் அவதானிக்க முடிகின்றது. அதற்கு காரணமாக கூறியிருந்தது அவருடைய வேலை தளங்களில் அவரால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக கூட தான் பின்தங்கி இருக்கலாம். அவரது வேலை பளு காரணமாக தான் ஒரு போதை மாத்திரைகளை உட்கொண்டதாகவும் அண்மையில் நீதிமன்றத்தில் அவர் கூறியிருந்த வாக்குகளையும் கூட நாங்கள் அறிந்திருப்போம். ஆகவே இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய நிலவரங்களில் இவர் ட்விட்டர் சார்ந்து எடுத்திருக்கின்ற இந்த முடிவானது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுமா என்று பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது. அடுத்த கட்டமாக இவருடைய ஸ்டார்லிங் இணைய சேவைகள் பல இடங்களுக்கு தொடரும் என்றும் பல்வேறுபட்ட கிராமங்களுக்கு இது வழங்கப்படும் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அது நடக்கப்பெறலாம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அமேசான் காடுகளில் வாழ்கின்ற பழங்குடி மக்கள் கூறியிருக்கின்றார்கள், இணைய சேவையை பெற்ற ஆரம்பத்தில் எங்களுக்கு நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது, தேவையான விடயங்களை பார்த்துக் கொள்ள முடிந்தது, தெரியாத விடயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதுவே காலப்போக்கில் இளைஞர்கள் இந்த ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு அடிமையாகி விட்டார்கள். இதனால் எங்களது கலாச்சாரம் அழிந்து விடுமா என்ற ஒரு பயமும் தங்களுக்கு எழுந்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். நன்மைக்காக இவர் செய்கின்ற செயல் தீமையாக முடிந்து விடுமோ என்று பலரும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வாறு மற்றொரு செய்திகளின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி.